ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிக முக்கியமானது. 2026ஆம் ஆண்டு 12 மாதங்களில் மிகவும் விசேஷமான பங்குனி உத்திரம் எப்போது வருகிறது, அதன் முக்கியத்துவம் என்ன, பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே எப்படி வழிபாடு செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுவது மற்றும் விளக்கு ஏற்றும் முறையை பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க. பங்குனி உத்திரம் தேதி மற்றும் நேரம் பற்றி பார்ப்போம். தேதி ஏப்ரல் 1, 2026, கிழமை புதன்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி 18ஆம் நாள். உத்திரம் நட்சத்திரம் தொடக்கம் மார்ச் 31, 2026. உத்திரம் நட்சத்திரம் முடிவு ஏப்ரல் 1, 2026 மாலை 4:17. குறிப்பு: சூரியன் உதயம் நேரப்படி ஏப்ரல் 1 அன்றுதான் விரதம் கடைபிடிக்க வேண்டும். பங்குனி உத்திரம் என்றாலே அது தெய்வங்கள் திருமணம் நாள். சிவன் பார்வதி மீனாட்சி சொக்கநாதன் திருக்கல்யாணம், முருகன் தெய்வானை திருமணம், ராமர் சீதை திருமணம், மேலும் ஐயப்பன் அவதரித்த நாளாகவும், மகாலட்சுமி அமுதம் கடைந்தபோது அவதரித்த மகாலட்சுமி ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறார்கள். திருமண தடைகள் உள்ளவர்கள் மற்றும் பிரிந்து வாழும் தம்பதிகள் பங்குனி உத்திரம் நன்னாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் தெய்வானையையும் வழிபட்டால் விரைவில் சுபகாரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம். பல்வேறு ஆன்மீக விசேஷங்கள் கொண்ட பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் வரும் இந்த பங்குனி உத்திரமானது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும். பங்குனி உத்திரம் நன்னாளில் பலரும் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்வார்கள். அதிலும் பல பேர் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வார்கள். மேலும் பங்குனி உத்திரம் கலியுக வரதன் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய முக்கிய தினம் ஆக பலரும் முருகன் ஆலயம் சென்று வழிபாடு செய்வார்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே முருகப்பெருமானுக்கு வழிபாடு மேற்கொள்வார்கள். அவ்வாறு வீட்டிலிருந்தே முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்பவர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். முருகப்பெருமானுக்கு 6 என்ற எண் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டது. அதாவது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6, முருகப்பெருமானின் 6 படை வீடும் 6. ஆக எப்பொழுதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுதும் 6 என்ற எண் கொண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மிகுந்த சிறந்த பலன் கொடுக்கும். ஆனால் அந்த 6 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய சில விதிமுறைகள் இருக்கிறது. அவ்வாறு செய்யும் போதுதான் நாம் முருகப்பெருமானின் முழு அருளையும் பெற முடியும் என்கிறார்கள் சான்றோர்கள். சரி, விளக்கு ஏற்றும் முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த விளக்கு ஏற்ற பித்தளை தட்டு அல்லது வாழை இலை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பித்தளை தட்டு எடுத்துக்கொண்டால் விபூதி பயன்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும். வாழை இலை என்றால் சுத்தமான மஞ்சத்தூள் கலந்த தண்ணீரை ஊற்றி வாழை இலையை நன்றாக கழுவ வேண்டும். பூஜை அறையிலோ அல்லது கிழக்கு முகம் பார்த்தபடி அந்த பித்தளை தட்டு அல்லது வாழை இலையை வைத்து துவரம் பருப்பும் பச்சரிசி ஆகிய 2 பொருட்களையும் அத்தட்டு மேலே இலை மேலே வைத்து பரப்பி அதில் நம்முடைய மோதிர விரலால் நட்சத்திரம் கோலம் போட வேண்டும். அதன் மேல் 6 விளக்கை சுற்றி வைத்து நெய் ஊற்றி வழிபட வேண்டும். நெய் ஊற்றி விளக்கேற்ற முடியவில்லை என்றால் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடலாம். இந்த வழிபாட்டை காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் விளக்கு ஏற்ற உகந்த நேரம். இவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது நாம் முருகப்பெருமானின் முழு அருளையும் பெற முடியும். அதுவும் இந்த வழிபாட்டை பங்குனி உத்திரம் நாளில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுது நமக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள். நன்றி.